என் தங்கமே, இன்று இரவுக்குள் இந்த கருப்பனின் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டு விட்டது என்றால், என் பிள்ளை, நீ சந்தோஷமாக இதனை கேட்க வேண்டும். ஏனென்றால் என் குழந்தையின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தியினைத்தான் அப்பன் இன்று கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உனக்கென்று கிடைக்கின்ற எத்தனையோ விஷயங்கள் உன்னை விட்டு பல நேரங்களில் சென்று விட்டதாக கூட உனக்கு தோன்றி இருக்கலாம். ஆனால் அது செல்லவில்லை, தற்காலிகமாக உன்னை விட்டு ஒதுங்கி இருந்தது என்பதுதான் உண்மை. அப்படி அது ஒதுங்கி இருக்கும் பொழுது மீண்டும் அது உன் கைகளை வந்து சேர வேண்டும் என்பது விதியானால் அதை யாரால் தடுத்து நிறுத்த முடியும்? என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கருப்பன் ஆசிகளோடு அது உன் கை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதை இந்த வாழ்க்கையாக நீ மாற்ற வேண்டும். உனக்கானதாக என் பிள்ளை நீ மாற்றிவிட உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் நீ செய்ய வேண்டும். யாரும் உனக்கு எந்த ஒரு கெடுதலையும் நினைத்துவிட முடியாதபடி நீ இங்கே வாழ்ந்து காட்ட வேண்டும். கருப்பன் ஒரு சந்தோஷமான செய்தியை, ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தோடு இன்று உன் இல்லம் வந்து சேர்க்கின்றேன். இரவுக்குள் அது உன் கைகளில் இருக்கும். அதற்கு நான் பொறுப்பு. என் பிள்ளையை, சுற்றி நடந்த சூழ்ச்சிகள் எல்லாம் வீழ்ந்து போயின. உன்னை சூழ்ந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் உன்னை கடந்து போயின. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனி இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு மட்டுமே சொந்தமானது என்கின்ற நிலையை நீ இப்பொழுது அடைய ஆரம்பித்து விட்டாய். நல்லதொரு மாற்றம், நல்லதொரு திருப்பம் என்று எல்லாவற்றையுமே என் பிள்ளை பெற்றுக்கொள்வதற்கு துணிய தொடங்கிவிட்டாய். உன்னாலான அத்தனை விஷயங்களுமே இனி நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும். கருப்பனின் அன்பு வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளைகள் யாரும் ஒரு நாளும் என்னை தவிர்த்து விட மாட்டார்கள். அப்பன் யாருக்குள் இறங்கி என்ன பேச வேண்டும் என்று முடிவு செய்கின்றேனோ அவர்களுக்குள் இறங்கி பேசுவேன். நீ கேட்பதும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் செல்வதும் உன்னுடைய விருப்பம். என் மனதில் இருக்கின்ற அத்தனை எண்ணங்களையும் நான் உன் மீது ஒரு நாளும் திணித்தது கிடையாது. நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று உன்னை ஒருபோதும் நான் வற்புறுத்தியதும் கிடையாது. உனக்கு எது நல்லது, எது உன் வாழ்க்கைக்கானது என்பதனை நான் தெரிந்து உனக்கு எடுத்து சொல்கின்றேன். அதை நீ உணர்ந்து விட்டால் வாழ்க்கையின் வெற்றி உனது. என் பிள்ளையே, அதை புரிந்து நீ நடந்து கொண்டால் எல்லாமும் உன் வசமாக மாறும். இல்லாது போனால் என் பிள்ளையே, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமுமே உனக்கு எதிராக திரும்பி நிற்கும் பொழுது அதிலிருந்து மீண்டு வர நீ எப்படி முயற்சிகளை செய்ய வேண்டுமோ அந்த முயற்சிகளை நீ செய்ய வேண்டும். அதற்கு இந்த கருப்பன் உனக்கு உறுதுணையாக இருப்பான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். என் பிள்ளையே, கஷ்டமும் கவலையும் வாழ்க்கையாக மாறியது ஒரு காலம். சந்தோஷமும் இப்பொழுது சிரிப்புமே உனக்கு வாழ்க்கையாக மாறப்போகின்ற காலம். காலம் கடந்து விட்டது. இப்பொழுதும் கூட நினைத்த விஷயங்களை எல்லாம் பெறவில்லை என்றால் நம் வாழ்க்கை இன்னமும் நமக்கு பல போக்கு காண்பித்து விடும். இந்த வாழ்க்கை இன்னமும் நமக்கு பல பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த நிலையிலாவது மாறிவிட வேண்டும். இந்த நிலையிலாவது நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைந்து விட வேண்டும். இப்பொழுதும் இல்லை என்றால் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவும் நடக்காது. என் பிள்ளையே, கிடைத்திருக்கின்ற நேரம், ஓடி ஓடி சேர்க்கின்ற நேரம், உன்னால் முடிகின்ற வரை நீ அதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். உன்னால் முடியாத பொழுது, இனி நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்ற நிலையில் நீ உட்காரும் பொழுது யாருடைய உதவியும் தேவைப்படாமல், யாரிடத்திலும் கையேந்தி நிற்காமல் உன் வெற்றியை நீயாகவே பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையை நீயாகவே பெற்றுக்கொள்ள வேண்டும். யாரும் எந்த நேரத்திலும்
உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் என் பிள்ளை நீ நினைக்காதே. அடுத்தவர்களிடம் கையேந்தி விட்டோம் என்றாலே ஏளனமாகத்தானே பார்ப்பார்கள். அதற்கான வாய்ப்புகளை நீ கொடுக்காதே. உன்னை யாரும் ஏளனமாக நினைக்கின்ற அளவிற்கு நீ நடந்து கொள்ளாதே. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை மனநிறைவோடு கொடுக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கென்று நான் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சரி, இந்த கருப்பன் உனக்கு செய்து கொடுக்கின்ற ஒவ்வொரு சத்தியங்களும் சரி, இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக அது மாறப்போகின்ற நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை அதை நீ விட்டுவிடக்கூடாது. உனக்கென்று நான் தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ வேண்டாம் என்று தள்ளிவிட்டு விடக்கூடாது. நல்ல நேரத்தில் நான் நிச்சயமாக நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்கின்ற தெளிவு முதலில் உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஒரு விஷயத்தை அப்பன் நமக்கு சொல்கிறான் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து நம் வாழ்க்கையை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்பதில் என் பிள்ளை நீ தெளிவாக இருக்க வேண்டும். உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை வழிநடத்த உன் கரம் பிடித்து நான் உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றேன். கருப்பன் எங்கிருக்கிறான் என்று எப்பொழுதும் தேடாதே. உன் கைகளை பார், கருப்பனை நீ உணர்ந்து கொள்வாய். என் பிள்ளையை, இனி இந்த மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வர வேண்டும். இந்த சூழ்நிலைகள் உன்னுடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். எல்லா நேரத்திலுமே என் பிள்ளை கஷ்டப்படுகிறோம் என்று நினைப்பதை விடுத்து நமக்கான சந்தோஷமும் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. யாரும் இல்லை என்று சொல்லி புலம்ப வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை. உனக்காக உன் அப்பன் உன் கருப்பன் நான் இருக்கும் பொழுது எதற்கும் வேதனைப்பட வேண்டிய தேவையில்லை. யாரேனும் ஒருவர் உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் உன் கைபிடித்து கவலைப்படாதே. எல்லாமே நன்மைக்குத்தான். உனக்கு நல்லதே நடக்கும். இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நீ கவலைப்படாமல் உன் வாழ்க்கையின் வெற்றியை பெற உன்னாலான முயற்சிகளை செய். நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் என்று சொல்வார்கள் என்றால் இதைவிட இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறென்ன தேவைப்படுகின்றது? ஒருவர் நமக்காக இருக்கிறார் என்று தெரிந்துவிட்டால் போதுமல்லவா? வேறு எதையும் நாம் பெரிதாக சிந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வேறு எந்த விஷயங்களும் உன்னை இந்த வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக பாதிக்காது. நல்ல நேரம், நல்ல சூழ்நிலைகள் உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நல்ல மாற்றங்களை பெற்றுக்கொள்ள என் பிள்ளை எப்பொழுதுமே நீ தயாராக இருந்து கொண்டிரு. யார் நினைத்தாலும் எதையும் உன்னால் செய்ய முடியாது. நீ நினைத்தால் மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் மாறும் என்பதனை நீ புரிந்து கொள். நீ ஏற்றுக்கொள்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனதாகும். நீ விட்டு விடுகின்ற விஷயங்கள் அத்தனையும் மற்றவர்களுடையதாக மாறும் என்பதனை புரிந்து கொண்டு கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளாதே, சந்தோஷத்தை ஏற்றுக்கொள். துன்பத்தை துரத்தி அடித்து விடு அல்லது எதிர்த்து நின்று வெற்றி பெற்றுவிடு. இரண்டில் ஏதாவது ஒரு வழிதான் உனக்கு இருக்கின்றது. ஒதுங்கி செல்வதற்கான வாய்ப்புகள் உனக்கு இல்லை. ஏனென்றால் ஒதுங்கி சென்றால் மீண்டும் சற்று தொலைவு நீ சென்ற பிறகு அது குறுக்கிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதனால் உனக்கான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ள என் பிள்ளை நீ தயாராக இருந்து விட்டாலே போதும். உன்னால் முடிந்த அளவிற்கு போராடு. முடியவில்லை என்றாலும் நிற்காதே, ஓடிக்கொண்டே இரு. கருப்பன் உன்னை கரை சேர்த்து விடுவான் என்கின்ற நம்பிக்கை என் பிள்ளையே, எதுவாக இருந்தாலும் நீ சட்டென்று எந்த ஒரு முடிவுக்கும் வந்து விடாதே. உண்மை தன்மை என்னவென்று முதலில் தெரிய வேண்டும். உண்மை என்னவென்று தெரியாமல் நீ எடுக்கின்ற முடிவுகள் ஒவ்வொன்றும் நாளை உனக்கே எதிர்வினையாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு. உன் சந்தோஷத்தை உறுதி செய்து
உன் வெற்றியை நோக்கி எப்பொழுதும் பயணம் செய்து கொண்டே இரு. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.